பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். ஓ என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்ன கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மை முழுவதுமாக வழி நடத்தி இந்த தெய்வீக ஆராதனையிலும் ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னைக்கு மகிழ்விக்கும் மண்ணால் பார்த்தோம். அவர் ஏழைக்கு இறங்குகிறவர், ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்குகிறவர், அவளுடைய ஜெபத்தை தள்ளிவிடாத தேவனாக இருக்கிறார். அவரை பற்றி சொல்லும்போது சங்கீதம் 137 வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. ஸோ நம்ம துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது அவருடைய கிருபையை உணர்ந்து பார்க்க முடியும், அவர் தருகிற மீட்பை உணர்ந்து பார்க்க முடியும். பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்னா என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு இன்விடேஷன் ஆண்டவருக்கு கொடுக்குறோம், ஒரு அழைப்பை கொடுக்குறோம். இந்த உலகத்துல மனிதர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. குறிப்பா அழைப்பு கொடுத்த இடத்திற்கு போகாமலும் இருக்க மாட்டாங்க. 2 காரியம். அப்ப நம்ம அழைப்பு கொடுக்கும் போது வருவாங்க, அழைப்பு கொடுக்கலைன்னா வர மாட்டாங்க. ஸோ அநேக நேரங்கள்ல நான் ஆண்டவர் அழைக்கணுமா, அவர் எனக்குள்ளதானே இருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பேசுவாங்க, ஜெபம் பண்ண தேவையில்லையே, துதிக்க தேவையில்லையே, சோத்தரிக்க தேவையில்லையே, ஏன்னா அவர் என் கூட தானே இருக்காரு. இல்ல, வசனம் சொல்லுகிறது நாம் அனுதினம் பரிசுத்தமாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அனுதினமும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மை வழி நடத்த வேண்டும்னா நம்ம அனுதினமும் ஆண்டவரை அழைக்க வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் அனுதினமும் கிருபை உண்டு. ஹல்லேலூயா. அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இப்ப ஆண்டவரை அழைத்திருக்கிறன்னா, ஆண்டவரை நம்ம அழைத்திருக்கிறோம், இந்த துதி ஆராதனையில ஆண்டவரை அழைத்திருக்கிறோம்னா அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆபத்து நாள்ல நம்ம கூட இருந்தாரு, அவருடைய கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதித்தாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு, கிருபைகளை கொடுத்தாரு, நம்மை உயர்த்தி வைத்தார். நல்ல கரங்களை தட்டுவோமா? நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன், இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் நடத்த வல்லவரா இருக்கிறார். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுவரை நடத்தின ஆண்டவரை எண்ணி பார்ப்போமா?
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மகிழ்வை தாண்டினேன் உங்களதான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உங்களதான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து நம்ம வந்திருக்கலாம். ஆபத்தான சூழ்நிலையில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார் அல்லவா? அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து நெருக்கத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில, ஆபத்தான சூழ்நிலையில ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து சொல்லலாம். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமாயிரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமாயிரே எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆண்டவர் யாபேசுடைய எல்லையை விரிவாக்கினார். தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய கரையனோடு கூட இருக்கணும்னு ஜெபித்த யாபேசை போல உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து என்னுடைய பெருக்கிறீர் ஆண்டவரே. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கிறீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து நம்மை பயன்பட செய்கிற தேவன் என்று சொல். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. ஆண்டவர் நம்மை அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உங்களதான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உங்களதான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா.
நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். இந்த நிமிடங்கள்ல கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைக்கு நம்ம ஈடாக என்ன செலுத்தும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஸோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னா முதல்ல நம்மளுக்கு என்ன வரும் தெரியுமா? கண்ணீர் தான் வரும். ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு தூரம் நம்மை நடத்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை நடத்திருக்கிறார், நம்முடைய பலவீனத்தை மாற்றி இருக்கிறார். ஒருவேளை அதே சங்கீதம் 130 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இஸ்ரவேலினுடைய சகல அக்கிரமங்களிலிருந்தும் அவர்களை மீட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார், நம்மை ரட்சித்து இருக்கிறார், அவரை பாட வைத்திருக்கிறார், அவரை உணர வைத்திருக்கிறார். அதனால கொஞ்ச நேரம் விட்டு கொடுப்போமா? நம்மை வெறுமையாக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே மகிமைக்குரியவர், நீர் ஒருவரே கனத்திற்குரியவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், துதிகளில் பயப்படத்தக்கவராய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு புகலிடமாய் இருக்கிறீர் சுவாமி, நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீர் தகப்பனே, நீர் எங்களுக்கு கண்மலையாக இருக்கிறீர் சுவாமி, நீர் எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு அரணாக இருக்கிறீர். தாவீதை குறித்து ஒரு வேலைக்காரர் ஓடி போய் சவுல்ட்ட சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? தாவீதில் பெத்லெகேமியனாகிய தாவீதை குறித்து சொல்லும் போது அவர் நல்லா வாசிப்பதில் தேறினவன், காரிய சமர்த்தன், நல்ல துதி செலுத்தக்கூடியவர் தான், யுத்த வீரன் தான், சௌந்தரியம் உள்ளவன் தான். ஆனால் அந்த கடைசி வார்த்தை சொல்லுகிறது, தாவீதோடு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? இன்னைக்கு நீங்க துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம், பாடலாம், எல்லாம் செய்யலாம். கர்த்தர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், துதிகள்ல ரொம்ப முக்கியமானவர் யார் தெரியுமா? கர்த்தர் ஒருவர் மாத்திரமே, அவருடைய அன்பு மாத்திரமே, அவருடைய இரக்கம் மாத்திரமே. அவர் யெகோவா ஈராய் இருக்கிறார், யெகோவா ராஃபாவாய் இருக்கிறார், யெகோவா ஷம்மாவாய் இருக்கிறார், யெகோவா ரூவாவாக இருக்கிறார், யெகோவா ஷாலோமாக இருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம எல்லாரும் நோக்கி பார்க்கலாமா? அதனாலதான் சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு, அவர் வாசிப்பதுல தேறினவன், துதி அவர் மாதிரி யாரும் செய்ய முடியாது. ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை, சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சல் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரெல்லாம் துதிக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஸ்தோத்திரிக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை உணர்ந்து பார்க்கிறீர்களோ, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அசையாத சீயோன் பர்வதத்தை போல இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைவார்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரே அவர்களுக்கு புகலிடமாயிருப்பார், கர்த்தரே அடைக்கலமாயிருப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய நாமம். தாவீதுக்கு ஒண்ணு தெரியுங்க, இன்னைக்கு நீங்க ஒண்ணு செய்ய போறீங்க. தாவீது கோலியாத்து நின்றுட்டு இருக்கிறான். நின்றுட்டு இருக்கும் பொழுது, நான் யாருடைய நாமத்தினால வரேன் தெரியுமா? ராணுவங்களின் தேவன். ஹல்லேலூயா. He know the power of God. He know the name of the Lord. அவருக்கு தெரியும், ஆண்டவருடைய நாமம் தெரியும், ஆண்டவருடைய வல்லமை தெரியும். கோலியாத்து மாதிரி நின்றுட்டு இருக்கலாம், பயங்கரமான பிரச்சனைகள். இன்றைக்கு நீங்க துதிக்க போறீங்க. கர்த்தர் நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. அந்த புகலிடத்தை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நாமம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன்.
கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். எல்லாம் திருப்பி சொல்லும். கர்த்தர் நாமம். ஆமென். என் புகலிடமே கரங்களை தட்டி கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. ஆமென். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே ஆமென். கருத்தோடு யெகோவா துதித்திடுவேன். நிசியே என்று சொல்லுவோம். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவேன். ஆமென். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவேன். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு யெகோவா துதித்திடுவேன். ராஃபா என்று சொல்லுவோம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. சொல்லுவோம். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா. யெகோவா ரூவா, எங்கள் மெய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மெய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே உற்சாகமா கருத்தோடு துதித்திடுவேன். சத்தத்தை உயர்த்தலாம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம். நாமம் எஸ். என் புகலிடமே கருத்தோடு யெகோவா ஷாலோம். ஆமென். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, சொல்லுவோம். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். குடும்பத்தை சாத்தானை குடும்பத்தை குடும்பத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சபையை சாத்தானை மிதிப்போம்.
நாங்கள் சபையை சுதந்தரிப்போம். முதல்ல குடும்பத்தை ஒன்று சேர்ந்து நாம் கரங்களை தட்டி சாத்தானை மிதிப்போம், குடும்பத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். முதல் சபை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், சபையை சுதந்தரிப்போம். திரும்பி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், குடும்பத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், சபையை சுதந்தரிப்போம். கர்த்தர் நாமம் கர்த்தர் நாமம் ஆமென். என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம் புகலிடமாக இருக்கிறதுனால நீங்க குடும்பத்தை சுதந்தரிக்க முடியும், தேசத்தை சுதந்தரிக்க முடியும். சபையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு அப்படி செய்ய போகிறார். ஆண்டவர் ஒருவரை வழி நடத்துகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். எங்கள் கர்த்தரே, எங்கள் மீட்பருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக திருமுறை பகுதி அது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம். என்னுடைய திருமுறை வைத்திருக்கிறவர்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்வதை உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்தவருடைய லட்சிய பயணம். கிறிஸ்தவருடைய லட்சிய பயணம். ஆனா நாம் கிறிஸ்தவனாக இருப்பதற்கு, ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்கு ஒரு லட்சியம் ஒன்று இருக்கிறது, ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ போதும், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில். ஆனால் நாம் கிறிஸ்தவனாக எதற்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எல்லாம் சந்தோஷமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்படின்றால் நம்முடைய பிரயாணம் எதை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்க என்றால், லட்சிய பயணம் எதை நோக்கி இருக்கிறது சொல்லி பார்க்க என்றால், நாம் வாழ்வே உலகம் அல்ல, நமக்கு என்ன பண்ணுகிறது, பரலோகத்திலே நாம் குடியிருக்க போகிறோம். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக. நாம் கட்டிய அந்த வீட்டிலே, கேஜியினால் கட்டப்பட்ட வீட்டிலே சில ஆண்டுகள் இருப்பேன், 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகள். ஆனால் கர்த்தருடைய வீட்டிலோ நான் எப்படி இருப்பேன், நீடித்த நாட்களாக இருப்பேன். அப்புறம் ஒவ்வொரு கிறிஸ்தவனோட மனசுக்கு வைத்துக் வேண்டிய காரியம் தெரியுமா, என்னுடைய பிரயாணம் எதற்காக, என்னுடைய வாழ்க்கை எதற்காக, கடவுள் என்னை நம்மோடு கூட பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். என்னுடைய இந்த சிந்தனையை நாம் மனதில் வைக்கிறோம். சரி, நான் செய்திக்குள்ளே செல்வதற்கு முன்பதாக இந்த பிலிப்பிய நிருபத்தை பற்றி, பிலிப்பிய பட்டணத்தை பற்றி ஒரு சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த பிலிப்பிய பட்டணம் என்று சொல்வது அது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலினால் ஐரோப்பா கண்டத்திலே ஆரம்பிக்கப்பட்ட முதல் திருச்சபை கொண்ட இடத்தை தான் பிலிப்பிய பட்டணம். அப்பனா பிலிப்பி பட்டணம் என்று சொல்லும் பொழுது ஐரோப்பா கண்டத்திலே பவுல் அப்போஸ்தலனால் ஸ்தாபிக்கப்பட்ட முதல் திருச்சபை. இரண்டாவதாக இந்த பிலிப்பி பட்டணத்திற்கு என்ன சிறப்பு என்று சொல்லி பார்த்தோம் என்றால், பவுல் அப்போஸ்தலன் 3 மிஷனரி பிரயாணங்களை மேற்கொள்கிறார். 3 மிஷனரி பிரயாணங்களிலும் இந்த பிலிப்பி பட்டணத்திற்கு செல்கிறார். எனவே பிலிப்பி பட்டணம் மிகவும் முக்கியமான பட்டணம். இரண்டாவது குறிப்பினது, பவுல் 3 மிஷனரி பயணங்கள்
மூன்றிலும் பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிறார். சரி, அடுத்த ஒரு சிறப்பு என்ன? பரிசுத்த பவுல் மூலமாக பிலிப்பு பட்டணத்தில் எப்படிப்பட்ட ஒரு அசைவு ஏற்பட்டது? இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் வீட்டுக்கு சென்றக்கு அப்புறமேல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பிலிப்பு திருச்சபை எப்படி ஆரம்பித்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆற்றங்கரையின் ஓரத்திலே இந்த பிலிப்பின் திருச்சபை ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு நாள் சாயங்கால வேளையிலே ஆற்றங்கரை ஓரத்திலே அநேகர் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற யூதர்கள் மத்தியிலே பவுல் அப்போஸ்தலன் போய் தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறார். முதல் ஆத்மாவுடைய பேர் என்ன தெரியுமா? லீதியாள். லீதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறார். அப்படின்றால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பிய பட்டணத்திலே போய் சொல்லும் பொழுது முதல் கனியை யாரு கொடுக்கிறார் என்றால் லீதியாளை ஆண்டவர் கொடுக்கிறார். யாரை கொடுக்கிறாரு? லீதியாளை கொடுக்கிறார். அடுத்தபடியாக என்ன நடக்குது? அதே பட்டணத்தில் அன்றையிலிருந்து சுவிசேஷம் ஆரம்பிக்கப்படுகிறது, ஊழியங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. அந்த ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு குறி சொல்லுகிறவள் மாற்றப்படுகிறாள். மூன்றாவதாக அதே அதிகாரத்திலே இப்படி குறி சொல்லுகிறவள் மாற்றப்பட்டது நிமித்தமாக என்ன நடந்தது என்றால் சிறைச்சாலைக்குள்ளாக சிறைச்சாலைக்குள்ளாக அப்போஸ்தலனை போடுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் இரவிலே துதித்து கொண்டிருக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது, அசைந்தது, அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். சிறைச்சாலைக்காரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அப்போ நான் பிலிப்பு பட்டணம் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். எப்போ பிலிப்பிய நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். ஏன் சொல்கிறோம் என்றால் தீஸ் ஆர் த பேக்ரவுண்ட்ஸ் ஆஃப் த பிலிப்பியன் சர்ச். இப்பொழுது 3 பேர்களை ஆண்டவர் தொடுகிறார். இவர்கள் மூலமாய் சபை உண்டாகிறது. இந்த பிலிப்பி மக்களுக்கு இந்த பிலிப்பிய நிருபத்தை எப்போ எழுதுகிறார் தெரியுமா? முதல் பிரயாணத்தில் எழுதவில்லை, 2ஆம் பிரயாணத்தில் எழுதவில்லை, ரோம் தேசத்திலே. நல்லா சொல்லுங்க, ரோம் தேசத்திலே பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது, பிலிப்பு சிறைச்சாலையில் விடுவிக்கப்பட்டார். ஆனால் ரோம சிறைச்சாலையிலே தன் காலின் கடைசி நாளை அனுபவிக்கும் போதுதான் யாருக்கு எழுதுகிறார் திரும்ப சுவிசேஷத்தை இந்த நிருபத்தில் எழுதுகிறார் என்றால் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதுகிறார். அப்படினால் பிலிப்பிய புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும்போது யாரால் எழுதப்பட்டது, எப்படி இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது, எந்த சூழலில் எழுதப்பட்டது என்பதை நீங்கள் மனதில் கொள்ளும்போது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ எங்கிருந்து உட்கார்ந்து எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்? சிறைச்சாலையில் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு சிறைச்சாலையில் உட்காந்துக்கிட்டு நம்மளால ஒரு சந்தோஷமா ஒரு லெட்டர் எழுத முடியுமா? சிறைச்சாலையிலிருந்து உட்காந்து லெட்டர் எழுத முடியுமா? ஆனால் சிறைச்சாலையில் உட்காந்து எழுதும் போது தான் பிலிப்பியர் 4:4 சொல்றாரு. என்ன 4:4? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது? போதும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த சூழ்நிலையிலிருந்து எழுதுறாரு? சிறைச்சாலையிலே அடிகள் மத்தியிலே துன்பத்தின் மத்தியிலே உட்கார்ந்து மகிழ்ச்சியை பற்றி எழுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஒரு துன்பத்தோடும் துயரத்தோடும் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பவுல் சொல்லுகிறார், மகிழ்ச்சியா இருப்பா, உனக்கு ஒரு லட்சிய பயணம் இருக்கிறது. மகிழ்ச்சியாரு, உனக்கு ஒரு லட்சிய பயணம் இருக்குது. என்ன அந்த லட்சிய பயணம்? பரலோகத்தை நோக்கின லட்சிய பயணம். சரி, இது மாத்திரமா? பிலிப்பு பட்டணத்துக்கு இன்னொரு வரலாற்று பெயர் உண்டு. என்ன தெரியுமா அந்த பெயர்? ரோம் ரொம்ப தள்ளி இருக்குது, பிலிப்பு பட்டணம் எங்கேயோ இருக்குது. ஆனால் பிலிப்பு பட்டணத்திற்கு இசுபியஸ் என்கிற ஒரு வரலாற்று அறிஞர் அவர் கொடுத்திருக்கிற பெயர் என்னவென்றால், ரோமர்கள் ஆட்சி காலத்திலே பிலிப்பு பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? ரோம் அவே ஃப்ரம் ரோம். சொல்லுங்க பார்க்கலாம். ரோம் அவே ஃப்ரம் ரோம் அப்படின்னா என்ன தெரியுமா? ரோம் எங்கே இருக்குது, ஆனால் பிலிப்பில் நாங்கள் வாழ்ந்தா எப்படி வாழ்ந்துக்கு தெரியுமா? ரோம்ல வாழ்றது போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரோம் அவே ஃப்ரம் ரோம், இதுதான் பிலிப்பு பட்டணத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று பெயர். இந்த வரலாற்று பெயர் இருக்கிற இடத்துல தான் இப்ப பவுல் ஒன்னு சொல்றாரு. இட் இஸ் நாட் ஓன்லி ரோம் அவே ஃப்ரம் ரோம், இட்ஸ் a home away from our heaven. ஆமென். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, ஆனா பூமியிலே அந்த பரலோகத்தை நாம் ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென்.
அப்பனா பாருங்க என்ன அழகாக ஒரு வரலாற்று காரியங்கள். ரோம் அவே ஃப்ரம் ரோம் என்று சொல்லி பிலிப்பு பட்டணத்திற்கு, ஆனால் பிலிப்பிய மக்களுக்கு எழுதுகிறாரு, அப்பா திஸ் இஸ் த ஹோம் அவே ஃப்ரம் ஹோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பல நாட்களுக்கு முன்பதாக நான் கொடைக்கானலுக்கு போகும்போது, அந்த கொடைக்கானல் மலை ஏறும்போது ஒரு ஹோட்டலில் இந்த பேர் போடுறாங்க, யூ ஆர் கோயிங் டு ஸ்டே அவே ஃப்ரம் யுவர் ஹோம் என்று சொல்லி, யூ ஆர் கோயிங் டு ஸ்டே யுவர் ஹோம் அவே ஃப்ரம் யுவர் ஹோம் கொடைக்கானலில் போட்டுருந்துச்சு. அப்போ எனக்கு முதல்ல அது புரியல, என்னடா இது இப்படி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான், ஓஹோ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே கம்ஃபர்டபுளாக அந்த ஹோட்டல் என்ன செய்யலாம், இருக்கலாம். ரோம் அவே ஃப்ரம் ரோம். பவுல் சொல்கிறார் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். அப்படி என்றால் கிறிஸ்தவ லட்சிய பயணம் என்ன? பரலோகத்தை நோக்கிய லட்சிய பயணம். சரி, இந்த பயணத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு பயணியுடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பயணியுடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் ஹையர் செகண்டரி 11th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா மெட்ராஸில் இருக்கிறார். எங்கள் அப்பா மெட்ராஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெரி ஃபஸ்ட்டு டைம் எங்கள் அப்பா என்னை மெட்ராஸுக்கு கூப்பிட்றாரு. முதல் விவரம் தெரிஞ்சக்கப்புறம் நான் மெட்ராஸுக்கு போகிறேன். எங்கள் அப்பா சொல்கிறாரு, டே உனக்கு வைகையில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன்டா, நீ ஏறி வந்துரு, இத்தனை மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் நான் இருப்பேன், அப்பா உன்னை கூப்பிட்டு போயிடுவேன். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பை அடுக்கிறது, சூட்கேஸ் அடுக்கிறது, இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி வெளியில் வைக்கிறது, அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி உள்ளே வைக்கிறது, அப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது. ஒவ்வொரு நாளும் கனவு என்ன தெரியுமா, வைகை எக்ஸ்பிரஸில் எப்போ ஏற போகிறேன், சென்னை பட்டணத்துக்கு நான் போகிறேன். அப்படி என்றால் ஒரு வாரமாக எனக்கு அந்த சிந்தனை தான், மெட்ராஸ் போகிறேன், சென்னைக்கு போகிறேன். நானும் போய் எக்மோர், இங்கிலீஷில் அப்பா சொல்லிட்டார் எக்மோரில் வந்து இறங்கிடுறான்ட்டார். அங்கே போனால் எக்மோருங்கிறதுக்கு பதில் எழும்பூர்னு போட்டிருக்கோம். எக்மோருக்கு பதில் எக்மோரில் போய் நின்ன உடனே நான் கேட்டேன், இது எக்மோரா எழும்பூரா? அப்போ சொன்னாங்க இங்கிலீஷில் எக்மோர், இது எழும்பூர். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் ஆர்வம். எக்மோரில் போய் சரியாக நான் போய் இறங்கிடணும், எங்கேயாவது போய் இறங்கிடக்கூடாது. எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எக்மோருக்கு எப்படி போவேன், ஆனால் எக்மோர் போய் நின்னக்கப்புறமேல எனக்குள்ள வாது தெரியுமா, கரெக்டாக எக்மோரில் இறங்கினேன்னா யாரை மிஸ் பண்ணிடுவேன், எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுவேன். இந்த ஹோமை விட்டு நான் போய் அந்த ஹோம்குள்ளே நான் போகலன்னு வச்சுக்கோங்களேன், யாரை மிஸ் பண்ணிடுவேன், எங்கள் அப்பா மிஸ். இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது தான், அப்படின்றால் அந்த ஒரு வார காலம் நான் 11th படிக்கும்போது இருந்த என்னுடைய அனுபவம் இன்னைக்கு அப்படியே ஸ்டில் கிரீன். எவ்வளோ தெரியுமா, நான் ட்ரெயினில் போகிற சட்டையை ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னால் போட்டு பார்த்துட்டேன். வீட்டில் மெட்ராஸில் கொண்டு போய் போட்டு பார்க்குற ஜீன்ஸ் பேண்ட்டை ஏற்கனவே போட்டு பார்த்துட்டு மடித்து வச்சுட்டேன். அப்போ நான் இதெல்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது அப்படின்னா எவ்வளோ ஆர்வப்பட்டேன் அந்த மெட்ராஸுக்கு போவதற்கு. எ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். அப்படின்றால் இந்த ஹோம்ல இருந்து அந்த ஹோம் போகிறவருடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? முதலாவதாக பவுல் அப்போஸ்தலர் ஒரு 4 சிந்தைகளை கற்றுக் கொடுக்கிறார். முதல் சிந்தை என்ன? 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. போதும். அப்படின்றால் நான் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் எனக்குள்ள ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். என்ன சிந்தனை? கிறிஸ்துவை பற்றி அறிகிற மேன்மை நமக்கு இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? மேன்மை. அப்படின்றால் நான் சும்மா சாதாரண கிறிஸ்டியனா இருந்தா போதாது, சண்டே ஒரு நாள் சர்வீஸ்க்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போற ஒரு கிறிஸ்டியனா இருந்தா போதாது, என்னைக்கோ ஒரு நாள் பைபிள் வாசிக்கிற ஒரு கிறிஸ்டியனா இருந்தா போதாது, என்னைக்கோ ஒரு நாள் வீட்டில் அணத்துறாங்களே சொல்லிட்டு ஒரு குடும்ப ஜெபத்தில் ஒரு ஜெபம் பண்ற கிறிஸ்தவனா இருந்தா போக முடியாது. யாரால போக முடியும்னா எனக்குள் ஒரு சிந்தை வேணும். ஐ வாண்ட் டு நோ அபவுட் மை காட். கடவுளை பற்றி, கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு தேவை. அப்படின்றால் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் கிறிஸ்துவை இப்பொழுது நாம் அறிந்திருக்கிற வண்ணமாய் அல்ல, இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் மேன்மையாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் மேன்மையாய் அறிந்து கொள்ளணும்னு சொல்லும்போது என்ன செய்ய தெரியுமா? உங்களுடைய ஆட்டிடியூட் மாறணும், ஜெபிக்கிறதுல மாறணும், வேதம் வாசிக்கிறதுல மாறணும், ஆலயத்துக்கு வர்றதுல மாறணும், உங்க பேச்சு மாறணும், உங்க செயல் மாறணும், உங்க சிந்தை மாறணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாய் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அடுத்தவன் கன்னத்தை பதம் பார்த்த என்னுடைய கரங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது என்பதாக என்னை அடித்தவனுக்காய் முழங்கால் படியிட்டு அவனை ஆசீர்வதியும் என்று கர்த்தரே என்று சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். Do we have that transformation?
நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மாற்று உருவாக்கம் இருக்கிறதா? பரலோகத்தை ஈஸியா போக முடியாது. பவுல் சொல்லுகிறார், எனக்குள் ஒரு சிந்தை இருக்க வேண்டும். என்ற சிந்தை? கிறிஸ்துவை நான் அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்படி நான் பரலோகத்துக்கு போது நாட் ஈஸி. ஆண்டவரை அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் வளர வேண்டும். இரண்டாவதாக என்ன சொல்கிறார்? அப்படி ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரும் போது 9ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, போதுமா நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன தெரியுமா? ஐ வாண்ட் டு ஓன் மை கிரைஸ்ட். கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிறிஸ்து மணவாளன், நம்ம யாரு? மணவாட்டி. நமக்கு 2 பேருக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்முடைய உறவு இட் ஷுட் பி லைக் எ லவ், காதல். ஒருவேளை நம்ம காதல் சொன்னோம்னா என்னமோ தப்புன்னு வச்சுக்கிறேன். அவர் மணவாளன் என்றால் நான் மணவாட்டி என்றால் உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்குன்னா we should have a love. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லவர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பார்ப்பாங்க, முதல்ல சிரிப்பாங்க, பேரை கேட்பாங்க, ஃபோன் நம்பரை கேட்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அடுத்தது அந்த என்ன இருக்கும் தெரியுமா? எப்படி நான் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், எப்படி அவரை நான் அறிந்து கொள்ளலாம், அவருக்கு பிடிச்சமானது என்ன, அவருக்கு பிடிச்சமான பொருள் என்ன, அவருக்கு என்னைக்கு பர்த்டே, அவருக்கு என்னைக்கு இது காரியங்கள், அதை நான் வாங்கி கொடுத்து ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ் ஹிம், ஐ வாண்ட் டு ஆதாயப்படுத்திக் கொள்ள ஏர்ன் ஹிம். அப்படின்றால் கிறிஸ்துவை அறிகிற மேன்மை வந்தக்கப்புறமேல் நம்மளுக்கு அடுத்த ஒரு தாகம் வருமா? என்ன தாகம் தெரியுமா? எப்படியாவது நான் அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கப்பணம் கட்டுனா ஆதாயப்படுத்தலாமா? 2 பைக்காணிக்க போட்டு ஆதாயப்படுத்தலாமா? முன்னால வந்து தோத்திர காணிக்க போட்டு ஆதாயப்படுத்தலாமா? அப்படின்னா ஆதாயப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? யூ ஷுட் கிவ் யுவர் செல்ஃப் டு ஹிம். ஆமேன், ஆமேன். தட் இஸ் த லவ். ஒரு பெண்ணை நேசிக்கிற, ஒரு ஆணை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் என்னையும் நான் கொடுக்கிறேன். ஆதாயப்படுத்திக் கொள்ளணும், ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். அப்படின்றால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கொடுக்கிறாரு, முதல் சிந்தை என்ன இருக்கணுமா? நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். இரண்டாவது சிந்தை, நான் எப்படியாவது அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐ வாண்ட் டு ஓன் ஹிம். அவருக்காக எதையும் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நினைப்பு. மூன்றாவதாக ஒரு சிந்தை சொல்லுகிற பாருங்க. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை அப்படி தொடர்ந்து வாசிங்கம்மா. நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். அப்படின்னா 3வது சிந்தை என்ன தெரியுமா? எப்பவும் நான் அவரை அறிகிற அறிவில் மேன்மையில் இருக்கணும். ஐ வாண்ட் டு ஏர்ன் ஹிம். 3வது என்ன தெரியுமா? த லவ்ல இருக்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் என்ன தெரியுமா? உண்மையான நேசம்னா என்ன தெரியுமா? நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்குள்ள நான் இருக்கிறேனா, எனக்குள்ள நீ இருக்கிறியா? அல்லாத திருவிருந்தை வாங்கும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இந்த அப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதும் திராட்சரசத்தை பானம் பண்ணும், நான் உங்களுக்குள்ளும் நீங்கள் எங்களுக்குள்ளும் இருக்கிறீர்கள். அப்படின்றால் இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்ல தெரியுமா? அவர் ஒரு அழகான காரியத்தை சொல்றாரு. அவரை ஏர்ன் பண்ணி நான் என் பாக்கெட்ல வச்சுக்கிட கூடாதுப்பா, ஏர்ன் பண்ணி என் சோப்பு பாக்கெட்ல நான் போட்டு வச்சுக்கிட கூடாது, நான் எப்படியோ அவரை ஆதாயப்படுத்திட்டேன் இருக்கக்கூடாது. ஐ மஸ்ட் பி எ ட்ரூத்ஃபுல் டு ஹிம். எப்படி தெரியுமா? நான் அவருக்குள்ள இருக்கணும், அவர் எனக்குள்ள இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இது 3வது சிந்தை. அப்படின்னா பரலோகத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிற ஒரு சிந்தை என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா அல்லது கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேனா? பல வேளைகளிலே நாம் கிறிஸ்துவோடு இருப்பதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். அடுத்த படி என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம். கிறிஸ்துவோடு இருக்கிறவன் என்னைக்கு கிறிஸ்துவை விட்டு விலகிடலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் என்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாகவே மாறுகிறான். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஒயிட் சாக் பீஸ் இருக்குது. என்னது இருக்கு? நல்ல சத்தம் சொல்லுங்க. ஒயிட் சாக் பீஸ் இருக்குது. அந்த ஒயிட் சாக் பீஸை நான் என்ன செய்கிறேன், ஒரு ப்ளூ கலர் இங்க் இருக்கிற ஒரு பாத்திரத்து பக்கத்தில் வச்சுறேன்,
ஒட்டி வச்சிடறேன் நான். என்னைக்காவது அது ஒயிட் சாக் பீஸ் ப்ளூவா மாறுமா? மாறுமா? ஒரு வருஷம் ஆனால் மாறுமா? மாறாது. ஆனால் அந்த ஒயிட் சாக் பீஸ் அப்படியே எடுத்து அந்த ப்ளூ இங்க் இருக்கிற பாத்திரத்துக்குள்ள அப்படியே ஒரு டிப் பண்ணிட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஆயிரும்? ஒயிட்னா ஆகிரும். கிறிஸ்துவுக்குள் இருப்பதுனா அப்பதான் நீ கிறிஸ்துவாகவே மாறிவிடுவாய். ஆமேன், ஆமேன். அப்ப நான் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நானா இருந்தால் முடியாது. என்னுடைய ஐடென்டிட்டி எனக்குள்ள இருந்தா முடியாது. நான் என்னை விட்டு ஆண்டவராகவே மாறும்போது, அதான் பவுல் சொல்றாரு, இப்பொழுது நாம் இருக்கிறவனமா இருக்கிறோம், அவரை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது அவரை போலவே நாம் மாறி இருப்போம். ஆமேன். அப்ப நான் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அப்படின்றால் கிறிஸ்துவை நோக்கி படுகிற பயணத்துல நமக்கு இருக்கிற மூணாவது சிந்தை எப்படி இருக்கணுமா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சிந்தை. இதைத்தான் அன்னைக்கு தாவீது ஆவியில ஒரு அழகான காரியத்தை சொல்றாரு. அவருக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியாது, ஆனா கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு இருந்ததுனால என்ன சொல்ல தெரியுமா? தாவீது சொல்றாரு, இரத்த கோட்டைக்குள்ளே நான். இரத்த கோட்டை யார் கோட்டை? ஏசாமி கோட்டை. அவர் நமக்கு சிந்தின கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள நான் போயிட்டேன், இனி எதுவும் அணுகாது. அப்பனா இந்த இரத்த கோட்டைக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நான் போனேன்னா இனிமேல் சுயம் என்னிலே தலை தூக்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சுயம் உங்களுக்கு தலை தூக்கிச்சுன்னா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, படக்குன்னு கோபம் வந்து நான் யாரு அப்படின்னு நினைச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்ல, கிறிஸ்துவோடு தான் இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்கும். அப்படின்றால் the journey toward the heavenல மூன்றாவதாக பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நான் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். இப்பொழுது நான் என்ன செய்யறேன் தெரியுமா? நாலாவதாக எனக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வந்தக்கு அப்புறமேல there is a thirst in me, ஒரு தாகம் எனக்குள்ள இருக்குது, ஒரு பரபரப்பு இருக்குது. என்ன அந்த பரபரப்பு என்று சொல்லி நான் பார்த்தோம் என்றால் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு என்ன சொல்ல பாருங்க, தகுதியாகும்படி பெருசு இல்லை, அது பெருசு இல்லை. என்ன வார்த்தை பெருசு? நல்லா வாசிங்க. யார் சொன்னா? எப்படி ஆயினும், எப்படி ஆயினும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தேன்னா எனக்கு பரலோகம் சொல்லல. அவர் சொல்றாரு எப்படி ஆயினும். அப்பனா எப்படி ஆயினும்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அந்த வேர்டுக்கு நீங்க பதில் சொல்லி பாருங்களேன். இந்த பவுல் அந்த வார்த்தையை போடுறாரு, நான் உயிரோடு எழும்பணும் சொல்றது நான் சும்மா சொல்லல, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன், நான் உயிரோடு எழும்பணும் அப்படி சொல்லல. எப்படியாயினும் உயிரோடு எழும்புவதற்கு நான் தகுதி உடையவனாகணும். அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லாரும் ஒரு நாள் மரித்தவர்கள் உயிர்த்து எழுவாங்க நியாய தீர்ப்புக்கு. ஆனா முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவன் பரலோகத்திற்கு பாக்கியவனாயிருப்பான். ஆமேன். அப்படின்னா பவுலுக்கு ஒரு பெரிய தாகம் இருக்குது. எப்படியாயினும் நான் என்ன செஞ்சது தெரியுமா? நான் முதலாவது உயிரோடு எழும்பதற்கு தகுதியா இருக்கணும். அப்படின்னா பரலோகத்துக்கு போனோம்னா முதல் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவதற்கு தகுதியுடையவளா இருக்கணும். அப்படின்னா எப்படி ஆயினா என்ன? அதுக்கு பின்னால் என்னென்னலாம் சொல்லலாம். எப்படி ஆயினா நீங்க சொல்லுங்களேன் ஒரு 2 நிமிஷம். எப்படி ஆயினா? வைராக்கியம். இன்னும் சொல்லுங்க, எப்படி ஆயினா என்ன? விடாமுயற்சி. சூப்பர். இன்னும் எப்படி ஆயினா என்ன அர்த்தம்? விசுவாசம். இன்னும் என்னது? எப்படி ஆயினும் நம்பிக்கை. நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த காரியத்தை சாதிக்கணும்னா எப்படினாலும் சரி, எதை இழந்தனாலும் நான் சாதிப்பேன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா. டேய், நான் இதை சாதிக்கிறதுக்கு எதை இழந்தாலும் நான் என்ன செஞ்சிருவேன், இதை சாதிச்சிருவேங்கிற மாதிரி உயிரோட நான் எழும்புவதற்கு எப்படி ஆயினுச்சுன்னா, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, 10 பேர் என்னை முதுகுல போட்டு அமுக்குனாலும் சரி, எப்படி ஆயினுச்சுன்னா எல்லாத்தையும் தள்ளி விட்டு நான் என்ன செய்வேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்பேன். எப்படி ஆயினும். அப்பனா அந்த வாஞ்ச மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. பவுல் அழகா கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஆயினும், the force, the vigorness,
எப்படி ஆயினும், the eagerness, எப்படி ஆயினும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த எண்ணம் இருக்குதா? இன்னைக்கு பரலோகத்துக்கு யாரெல்லாம் போனோம்னா ஈஸியாக கை தூக்கிறோம். எப்படி ஆயினுங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எப்படி ஆயினும் நான் உயிரோடு எழும்புவதற்கு எனக்கு கிருபை தாங்க சார். அப்போனா நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, இந்த கிறிஸ்டியன் லைஃப்பை எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தணும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பணும், ஆண்டவரே எப்படி ஆயினும் சுவாமி நான் முதலாம் உயிர்த்தலில் பங்கு பெறுவதற்கு எனக்கு கிருபை தாங்க. ஸோ இந்த 4 சிந்தனையோடு கூட தான் என்ன சொல்றாரு இந்த பவுல் இந்த ஜேர்னியை தொடங்குறார். முதல் சிந்தை என்னது? கிறிஸ்துவை அறியும் என்மை. 2வது சிந்தனை என்னது? சூப்பர். 3வது சிந்தனை என்ன? 4வது சிந்தனை என்ன? 100க்கு 100 பாஸ், நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். இந்த சிந்தனையோடு குட் சமார்டன் டிராவல் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், we will all meet in heaven. hallelujah, hallelujah. சந்தேகமே இல்லை. சரி ஐயா சொல்லிட்டீங்க, இந்த சிந்தனையோட நாங்கள் வந்துடுறோம் ஐயா. முடியாது, முடியாது. இந்த சிந்தனை இருந்தால் மட்டும் போதாது. I have to do some exercise. I have to think something in strongly. என்ன அது காரியம் சொல்றார் பாருங்க. நான் செய்ய வேண்டிய செயல் என்ன? அந்த பயணி நான் மெட்ராஸ்க்கு போகணும்னு நினச்சா போதாது. I have to book the ticket. I have to go to the railway station. I have to get into the train. Then only I can reach Egmore. அப்படி என்றால் சிந்தை எனக்குள் இருந்தால் போதாது, செயல்பாடு முக்கியம். ஆமேன். அப்புறம் இந்த 4 சிந்தனை ஒவ்வொரு செயல்பாடுக்குள்ள இருக்குது. அந்த 3 செயல்பாடு வாசித்து முடிச்சிடலாம். முதல் செயல்பாடு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களே. இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி ஆயினும் சொன்னது போல இப்ப என்ன சொல்றாரு? ஆயிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அப்பனா இந்த 4 சிந்தனை எனக்குள்ள வரணும்னா நான் ஒரு சிலதை விட்டுணும். எனக்கு லாபமாக இருந்தது எதுவோ அதை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றாரு, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ற, நான் எண்ணினேன் சொல்ற. அதே பவுல் என்ன சொல்றாருன்னா அந்த எண்ணுதலை என்ன சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். நல்ல வாய்ச்ச எண்ணினேன், எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். எண்ணினேன் ரட்சிக்கப்பட்ட நாள். இன்னைக்கு நான் ஆண்டவரை அறியணும், பரலோகத்துக்கு நான் போகணும்னு சொல்லி என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நாள் எண்ணினேன். ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் இன்னைக்கு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறிஞ்சக்கு அப்புறமேல உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வேணும். எப்படி ஆயினும், எப்படி ஆயினும் என்கிற வார்த்தையை நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அப்படி என்றால் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் மோரியா மலைக்கு அழைத்து செல்லும்போது அது வரைக்கும் வேலைக்காரர்கள் வந்தார்கள். மலை அடிவாரத்தில், அப்பா வேலைக்காரர்கள் இங்கே நில்லுக்கோங்க, நானும் என் பிள்ளையான மாத்திரம் மலைக்கு மேலே ஏறுகிறோம். பர்வதங்களிலே நிற்க வேண்டும் என்றால் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான், அதுக்கு பின்னால் சில கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இவைகளை விட்டு விடுகிறவன் பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்தில் நிற்பான். அப்படி என்றால் முதல் செயல்பாடு நான் எண்ண வேண்டும், எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். 2வது, எண்ணிக்கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, எண்ணிக்கொண்டிருக்கிற நான் என்ன செய்ய வேண்டுமாம்? வாசிங்க பார்க்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எண்ணினா போதாது, எண்ணிக்கொண்டிருந்தா போதாது, என்ன செய்யணும்? விட்டுணும். அப்போ நான் இன்னைக்கு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, எதை எதை விடணும்னு நீங்கள் வீட்டில் போய் ஒரு லிஸ்ட்டை போடுங்க. அந்த லிஸ்ட்டை விடுறதுக்கு என்ன செய்யுங்க? எப்படி ஆயினும் முயற்சி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி என்றால் செயல்பாடுகள் எண்ண வேண்டும், அடுத்தது எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும், எண்ணிக்கொண்டிருக்கிறதை விட்டு விட வேண்டும். சரி, இப்போ விட்டுட்டோன்னு அதோட முடிஞ்சிச்சா? பரலோகத்துக்கு நான் போக முடியுமா? முடியாது. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு அருமையான 14ஆம் வசனத்தை வாசிங்கம்மா.
நான் முற்றிலும் தேறினவன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம என்ன நினைச்சோம் தெரியுமா? நான் முழுசும் தேறினேன்னு நான் நினைச்சலப்பா. சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவினால் ஆசையாய் தொடர வேண்டுமாம். அப்படின்னா ஜேர்னி என்ன செய்யணும் தெரியுமா? ட்ரெயின்ல ஏறி நம்ம உட்கார்ந்த அப்புறமேல விசில் அங்க ஊதணும், டிங் டிங்னு மணி அடிக்கணும், ரெட் சிக்னல் கிரீன் சிக்னலா மாறணும், ட்ரெயின் என்ன செய்யணும்? புறப்படணும். இதுதான் தொடர்கிறது. அப்படின்றால் இந்த லட்சிய பயணத்தில் அவர் என்ன சொல்றாரு? நான் எண்ணினா மட்டும் போதாது, எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது, நான் விட்டு விட வேண்டும். விட்டு விட்டதை நான் என்ன செய்யணும் தெரியுமா? ஆசையாக தொடர வேண்டும். அப்படின்றால் இந்த தொடர்ச்சி எப்போ வரைக்கும் இருக்கணும் தெரியுமா? இந்த தொடர்ச்சி எப்போ வரைக்கும் இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மூச்சு நிற்கிற வரைக்கும். there is no retirement. 60 வயசுல ரிட்டையர்மெண்ட். குருவானவர்களுக்கு 67 வயசுல ரிட்டையர்மெண்ட். ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த சிந்தனைக்கு என்ன இல்லை? நோ ரிட்டையர்மெண்ட். யூ ஹேவ் டு ஒர்க் till the end of your days. ஆமேன், ஆமேன். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமேன். நம்ம அழகா சொல்லி முடிச்சிருவோமா? டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிட போறோம். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? பரலோகத்தை நோக்கி நான் போறேன்னு சொல்றாரு. ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அப்படின்றால் அதுக்கு 4 சிந்தனை வேணும். அந்த 4 சிந்தனை சொல்ல முதல் சிந்தனை என்னது? கிறிஸ்துவை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ரைட். எப்படியாயினும் நாம் உயிரோடு இல்லை. இந்த 4 சிந்தையை செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் என்னது? எண்ண வேண்டும், எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும், விட வேண்டும், தொடர வேண்டும். இந்த தீர்மானம் எடுக்கிறதுல தான் நம்ம கையில் இருக்குது. ஒரு பெரிய முதலாளிகிட்ட ஒரு வேலைக்காரன் போனானா. அவன் போய் கேட்டானா, ஐயா நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சிருவேன் ஐயா அப்படி சொன்னானா. உடனே அவன் சுறுசுறுப்பை பார்த்துட்டு அந்த முதலாளி சொன்னாரான், எப்பா இந்த இடத்த போய் நீ வெள்ளை அடிக்கணும்ப்பா, உனக்கு 4 நாள் டைம் தரேன், நீ போய் இதை வெள்ளை அடிச்சிரு அப்படின்னு சொன்னாரான். இந்த முதலாளி 4 நாள் கழித்து வந்து பார்க்கும்போது எல்லாம் சூப்பராக வெள்ளை அடிச்சிருந்துச்சான். அப்போ அவன் சொன்னானா, ஐயா நீங்கள் 4 நாள் சொன்னீங்கய்யா, நான் கிட்டத்தட்ட 2.25 நாள்லேயே முடிச்சிட்டேன் நான் அப்படின்னு சொன்னா. உடனே அவர் என்ன சொன்னான், ரொம்ப குட் குட் குட்னு தட்டி கொடுத்துட்டாரான். அப்புறம் அவர் சொன்னாராம், இங்கே இருக்கிற எல்லா தோட்டத்தில் களையெல்லாம் பிடுங்கணும்ப்பா, ஒரு 5 நாள் டைம் எடுத்துக்கோ, எல்லா களையெல்லாம் பிடுங்கி நல்லா சுத்தமாக்கிரு அப்படி சொன்னாராம். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5 நாள் டைம் கொடுத்துட்டு போயிட்டாரான். 5 நாள் கழித்து அவர் வரும்போது அவர் வந்து சொன்னாராம், அந்த வேலைக்காரன் சொன்னான், ஐயா நீங்கள் 5 நாள் டைம் கொடுத்தீங்கய்யா, நான் கிட்டத்தட்ட 4 நாள்லேயே நான் முடிச்சிட்டேயா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சொன்னானா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு நம்ம பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கோன்னு சொல்லி அவன் முதுகை தட்டி கொடுத்துட்டு வெரி குட் சொல்லிட்டு போயிட்டாரான். கொஞ்ச நாள் போனக்கு அப்புறமேல உருளைக்கிழங்கு அறுவடை செய்தார்கள். அறுவடை செய்த உடனே முதலாளி சொல்லிட்டு போனாராம், முதல் தரத்தை நீ தனியாக பிரித்து வை, 2வது தரத்தை தனியாக பிரித்து வை, மிச்சத்தை தனியாக பிரித்து வை, மாட்டுக்கு போகிறத தனியாக பிரித்து வைன்னு சொல்லிட்டு போயிட்டாரான். ஒரு 2 நாளில் பிரிச்சிருப்பான்னு சொல்லிட்டு முதலாளி 3 நாள் கழித்து வந்தாராம். இப்போ முதலாளி என்ன சொல்லி கொடுத்துட்டு போனார்? 2 நாள் கொடுத்துட்டு போனார். இப்போ எத்தனை நாள் கழித்து வர்றாரு? 3 நாள் கழித்து வர்றாரு. அப்படியே உருளைக்கிழங்கு மலை போல் குமிஞ்சிருந்துச்சான். அப்போ முதலாளி அவன்கிட்ட கேட்டாரா, என்னப்பா வெள்ளடிக்கிறது 3 நாளில் முடிச்சுட்ட, களைப்பிடுக்கிறத 4 நாளில் முடிச்சுட்ட, இதை ஏன்பா பிரித்து வைக்கிற? அப்போ சொன்னானா, எது முதல் தரம் எது 2ஆம் தரம் என்பதை என்னால் சரியாக திட்டமிட முடியவில்லை என்று சொன்னானா. என்ன சொன்னானா? எது முதல் தரம் எது 2ஆவது தரம் என்று சரியாக எனக்கு திட்டமிட தெரியவில்லை என்று சொன்னானா. அப்போ சொல்லி கொடுத்தாரான், அப்பா உருண்டா முழுன்னு இருக்கு பார்த்தியா பெருசா, அதெல்லாம் முதல் தரம். மேடு பள்ளமாக இருக்குது பார்த்தியா, அன்ஷேப்டாக இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் 2ஆம் தரம். சின்ன சின்னதாக அடிபட்டு கிடிப்பட்டு கிடக்குது பார்த்தியா, அதெல்லாம் 3ஆவது தரம் என்று சொல்லி கொடுத்தான். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய திட்டமிடுதல் தான் நம்முடைய மேன்மையை நமக்கு காட்டுகிறது. ஃபிசிக்கல் டூயிங் இட்ஸ் நத்திங். திட்டமிடுவது ஆத்மாவிலே இருக்குது. நம்முடைய பயணம், லட்சிய பயணம்
பரலோகத்தை நோக்கிய பயணம். எனவே இந்த பரலோகத்தை நோக்கிய பயணத்தில் கடைசி வரைக்கும் திட்டமிடுவதில் நாம் என்ன செய்யக்கூடாது? குறைந்து போகவே கூடாது. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்திய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஒரு நாளும் இதை விட்டு விடாதபடிக்கும், இதை விட்டு பின்வாங்காதபடிக்கும் நாங்கள் பரலோகத்திலே ஒருவரை ஒருவர் சந்திக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து இந்த சிந்தையிலே நாங்கள் வளர கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற திருச்சபை, இந்த திருச்சபையின் ஐக்கியம், இந்த திருச்சபையின் ஊழியங்கள், இந்த திருச்சபையின் வழிபாடுகள், இந்த திருச்சபையின் செயல்பாடுகள், இப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை, ஒரு உயிரோட்டமான திருச்சபையை, சாட்சி நிறைந்த ஒரு திருச்சபையை, ஜெப வாழ்வு நிறைந்த ஒரு திருச்சபையை, ஊழிய வாஞ்சை உள்ள ஒரு திருச்சபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு மனதார நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்க திருச்சபையில நான் மனுஷருக்கென்று அல்ல, கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யணும் சுவாமி. என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்கணும், என்னால் முடிஞ்ச ஊழியங்களை செய்யணும். நான் எப்படி ஆயினும் பரலோகத்துக்கு போகணும். அதற்கு உபகரணமாக இருக்கிற இந்த திருச்சபைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பான்னு சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், இந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இந்த 8வது மாதத்தின் 25ஆம் தேதி வரைக்குமாக கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. அவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மேன்மைகளை நினைச்சு பாருங்க. சொன்னது போல உன் நினைவுகளை காட்டில நினைவுகள் உயர்ந்தது என்று சொன்னது போல தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளை நினைச்சு பாருங்க. மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீங்களே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு காதால கேட்ட சத்திய வார்த்தைகள், பவுல் அப்போஸ்தலன் வாழ்வையில இயேசுவை அறிந்த கொண்ட பின்பதாக, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக எப்படியாய பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சையை எவ்வளவு துடிப்பா எழுதியிருக்கிறாரு சுவாமி. ஆவியானவர் இதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, நாங்களும் எப்படியாயினும் பரலோகத்துக்குள்ள நுழைவதற்கு எதெல்லாம் விடணுமோ, எதெல்லாம் செய்யணுமோ ஆசையா தொடர எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? கண்ணீரோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு யாரேனும் வந்திருந்தால், நமக்கு தெரிஞ்சவங்க, அன்பானவங்க யாரேனும் இன்னைக்கு பலவீனமா இருந்தா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். ஆண்டவரே, அடுத்த வாரம் நாங்கள் குடும்பமா ஆலயத்துக்கு வரணும். அடுத்த வாரம் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமா நான் நிற்கணும். அடுத்த வாரம் கூட்டத்தின் களிப்போடு நான் உண்மை ஆராதிக்கணும். பலவீனங்களை மாற்றி கொடுங்கப்பா, சுகவீனங்களை மாற்றி கொடுங்க. என் வாழ்க்கையில நான் சாட்சி சொல்லத்தக்கதாய் என்னுடைய சிறையிருப்புகளை ஆண்டவரை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எண்ணிறைந்த நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. எனக்கு கொடுத்த குடும்பம், எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எனக்கு கொடுத்த வேலை வாய்ப்புகள், என்னுடைய ஓய்வு பெற்ற காலங்கள், எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சுவாமி. எனக்கு காரியத்தை வாய்க்க செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்குற பிள்ளைகள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களையும் சாட்சியாக வைப்பார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அவர் ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். பலிபீடத்தின் கொம்புகளிலே உங்கள் வேண்டுதலை விண்ணப்பத்தையும் கயிறினால் கட்டுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அந்த ஆண்டவருடைய வல்ல கரத்துக்குள் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு நாம் கடந்து செல்லும்போது மெய்யான தெய்வ சமாதானம் உங்க இருதயத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். கர்த்தர் நொறுங்குண்ட இருதயத்தை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கண்ணீரை துடைக்கிற தேவனாயிருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். நொறுங்கி போன இருதயத்தின் வார்த்தைக்கு பதிலாய் துதியின் ஆடையை ஆண்டவர் உயர்த்துகிறார். அந்த ஆண்டவருடைய கரத்திற்கு நாம் அர்ப்பணிப்போமா? நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழித்தலும் உங்கள் அனைவரோடும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்த அத்தனை வேண்டுதலின் விண்ணப்பத்தோடு கூட அது ஆசீர்வாதமாய் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.